இங்க ஒருத்தனுக்கு என்ன மெட்டலை தொடறானோ அதுவாகவே இருந்துட்டு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். ஒரு நாள் இருந்துட்டு ஒரு மிஷினுக்காக இருந்துட்டு போறான். அது இருந்துட்டு அவனுக்கு அப்ப தெரியாது அது ஒரு ட்ராப்னு சொல்லி. அவனை பிடிக்கிறக்காக தான் அந்த மிஷினே இருந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. உடனே அங்க இருந்த ஒரு பால் கூட சேர்ந்த செயின் இருந்துட்டு கழட்டி அவன் இருந்துட்டு மாறி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் சண்டை போட்டாலும் அங்க இருந்து ஒரு ஸ்னைப்பர் இருந்துட்டு எலக்ட்ரிக் புல்லட்டை வச்சு அவனை சுட்டு பிடிச்சிடுறாங்க. அப்புறமா கூட்டிட்டு வந்து அவனை ஜெயில இருந்துட்டு போட்டு அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் சோல்ஜர்ஸ் இருந்துட்டு அவனுக்கு செக்யூரிட்டிக்காக இருந்துட்டு வெளியே நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவன் மறைஞ்சிடறான். என்னாச்சுன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் இருந்துட்டு பக்கத்துல கன் எடுத்துட்டு வராங்க. வந்து பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அவன் உள்ள இருந்துட்டு கிளாஸ் அப்சர்வ் பண்ணி கிளாஸ் மேனாவே மாறி நிற்கிறான். அதனால அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு இருந்துட்டு தெரியவே இல்லை. அங்கிருந்து தப்பிச்சு இருந்துட்டு ஒரு செவுத்துல வந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான். இங்க ஒருத்தங்க ஒரு சூட் கேஸ் இருந்துட்டு உடச்சு அதுல இருக்க ஒரு மெட்டல இருந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. உடனே இவன் பின்னாடி வந்து நிக்கிறான். கத்தி எடுத்து அட்டாக் பண்ணாலும் இவன் இரும்ப மாதிரி இருக்கனால இவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த ஆன்டி உடனே இருந்துட்டு அங்க இருக்க அந்த ஸ்டோனை இருந்துட்டு கையில இருந்துட்டு எடுக்கிறாங்க. கையில எடுத்தோடனே அவங்க கையெல்லாம் இருந்துட்டு அந்த ஸ்டோன்னால இருந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. உடனே பேக்கப்புக்காக இருந்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு சொல்லி கார்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஒரு சோல்ஜர் கையில இருந்துட்டு கத்தி எடுத்து கொடுத்து என் கையை தனியா வெட்டி எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பெல்ட்டை வச்சு கையை டைட்டா இருந்துட்டு கட்டி எடுத்துக்கிறாங்க. உடனே அவன் கையை அறுக்கலான்னு சொல்லி இருந்துட்டு பாக்குறான். திடீர்னு பார்த்தா அவன் காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ரோட ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி தாராவே மாறி நிக்கிறான். அதுல கார் இடிச்சு கவுந்துருது. அந்த கார் கீழே கவுந்த உடனே அந்த மெட்டல் இருந்துட்டு கீழே கிடக்குது. கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவன் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டயரை தொட்டு அவன் கையை இருந்துட்டு பிளாஸ்டிக்கா மாத்திக்கிறான். அப்பதான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே வராதுன்னு சொல்லிட்டு மாத்திட்டு அந்த மெட்டல் இருந்துட்டு எடுத்துட்டு அவன் போயிடுறான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.